வீதி ஓரங்களில் இந்த மனித பிஞ்சுகள் வீசி எறியப்பட்டிருக்கும் காரணம் வாழ்க்கையில் வழிதவறி பிறந்ததாலோ, வறுமையின் கொடுமையாலோ, பெற்றவர்களுக்கு பெருஞ்சுமை என கருதப்பட்ட ஜீவன்களோ, எதுவாயினும் இவர்களும் நம்முடன் இந்த உலகத்தில் வாழ பிறந்து விட்டார்கள். இந்த பிஞ்சு மலர்களுக்கு அன்பு நீர் வார்க்கும் தோட்டம் எது? அதுதான் கருணை இல்லம். மதர், நம்ம உலகத்துக்கு ஒரு புதுமுக அறிமுகமாயிருக்கு. கம், அது யாருன்னு பார்க்கலாம். அதோ தாயே, இந்த தோட்டத்தில் புதிதாக பூத்திருக்கும் இந்த ஊனமுற்ற மலருக்கு உனது கருணை ராஜ்யத்தில் இடம் கொடுமா. கடவுள் உள்ளமே ஓ
பிரேயர் முடிஞ்சு எல்லாரும் டிஃபனுக்கு போயாச்சு. மகாராணி கொண்டு வந்து கொடுத்தா தான் சாப்பிடுவீங்களோ? இந்த டிஃபன் யாரோ பெத்து உன்னை எங்க தலையில கட்டிட்டாங்க. நீ வந்து எங்க உயிரை வாங்குற. நானும் வந்து 2 வருஷமாச்சு. உன்னுடைய அடாவடித்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்ல. வழக்கம் போல உனக்கு எப்ப தோணுதோ அப்ப தின்னு தொலை. சனியனே, உன்னை எல்லாம் உனக்கு மதர் கொடுக்குற செல்லம். அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன், முடிஞ்சா வந்து சேரு. என் கோமணத்தோட ஓடாதா ஒரு சமயம் போல இருக்காது. குளிச்சுட்டு ஓடுறாடா. ஐயோ, உன்னை பிடிக்கிறதுக்கு உன்ன மாதிரியே வரையுது. என்னது புது மெம்பரா? அம்பட்ட வாராவதியில அனாதியா அழுதுகிட்டு கிடந்ததா போலீஸ் அனுப்பிட்டு வச்சாங்க. அடப்பாவுமே. நீங்க 2 பேரும் கடைசியா அமட்டவராவதிக்கு எப்ப போனீங்க? உங்க 2 பேரும் முகசாயில இருக்க. எங்களுக்கு அப்படியெல்லாம் யாரோடய சேகம் கிடையாது. என்ன மாதிரி நிச்சயமா இருக்க முடியாது. என்ன பேச்சு பேசுறீங்க? இல்லம்மா, குழந்தை உங்கள மாதிரி அழகா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள குறுகுறுங்க மனசாட்சி. எங்களுக்கு ஏன் உத்தரம்? நாங்க அசட்டுத்தனமா பெத்துக்கவும் மாட்டோம், அறிவு கட்டத்தனமா கண்ட இடத்துல போடவும் மாட்டோம். இவ்வளவு அழகான குழந்தைய அனாதையா போடுறதுக்கு பெத்தவளுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. மனசுன்னு இருந்தா இப்படி செஞ்சிருப்பாளா? தப்பான வழியில தாயானவங்களுக்கு எல்லாம் கடவுள் இருதயத்தையே வைக்கிறது இல்ல போல் இருக்கு. கரெக்ட் சார், நீங்க சொல்றது உண்மைதான் சார். இல்லைன்னா நம்ம ஆசிரமத்துக்கு தினம் இப்படி 4 குழந்தைங்க வந்துகிட்டு இருக்குமா? அடப்போமா நீ. அவங்களுக்கு எல்லாம் மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே பிரச்சனையே வரப்போகுது. பெத்தவளுக்கே பிடிக்காதனால தானே இப்படி நடு ரோட்ல விட்டு போறாளுங்க. இதுகளை கட்டி மேய்க்க வேண்டியது நம்ம தலையெழுத்து. ஐயோ, கோமணத்தை கட்டுறானே. அம்மா திரும்ப அப்படியே ஓடாதடா ஓடாதடா. ஐயோ ஐயோ ஓடாதடா. எவ்வளவு தூரம் நான் வருது. யாருது? ஏய் இம்முனா முஞ்சி, நீ ஏன் கிளாஸ்க்கு போகாம இங்கே உட்காந்துட்டு இருக்க? ஆமா, போய் பெருசா கழிக்க போறேன். மூட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பேன் இங்கே கடை. அடே கோமனேஸ்வரா. அட்டெண்டன்ஸ் முடிஞ்ச உடனே விளையாடாம அவங்க உங்க கிளாஸ் ரூமுக்கு போகணும். ஓகே? தோமஸ்? எஸ் மிஸ். அனிதா? எஸ் மிஸ். பாத்திமா? எஸ் மிஸ். பீட்டர்? ஜேசி பீட்டர்னு சொல்லுங்க. அதென்னடா ஜேசி பீட்டர்? ஜேசி என்னோட இனிஷியல். அதப்படி? எல்லாரும் ஜீசஸோட பிள்ளைங்கன்னு மதர் சொன்னாங்க, அதனால என்னோட பேரு ஜீசஸ் கிரைஸ்ட் பீட்டர். சரிப்பா, இனிமே நான் உன்னை அப்படியே கூப்பிடுறேன். உட்கார். சிறிய புஷ்பம்? இந்த பேர் எனக்கு பிடிக்கல மிஸ். நீ வளர்ந்து பெரியவளானதும் பெரிய புஷ்பம்னு கூப்பிடுறேன். உட்கார். சைமன்? எனக்கு வேற பேர் வைங்க. ஏ? என்ன சைமன் சைமன் கூப்பிடாம களிமண்ணுன்னு கூப்பிடுறா? யாரு? இவதான். நிறுத்து. அவதான் ஊமையாச்சு. எப்படி நான் சொல்லுவா? களிமண்ண பேசுற மாதிரி கையில பெசஞ்சு பெசஞ்சு காட்டாளே. அதெல்லாம் தப்பு. உன் பேர் என்ன? லில்லி. உட்கார். ஜான்? மிஸ், கண்ணன் கண்ணப்பல்ல ஏதாவது ஒரு பேர் வைங்க மிஸ். ஏன்பா? பேர்லயாவது கண்ணு இருக்கட்டுமே. கர்த்தர் உனக்கு நிச்சயமா கண்ணு கொடுப்பார். அவரை கேளு. நெக்ஸ்ட் ரோசி. ரோசி ரோசி கூப்பிடுறேன். காதல வேலை. உனக்கு தினமும் இதே வழக்கமாயிடுச்சு. நீ வாயை திறந்து பிரசன்ட் சொல்ற வரைக்கும் நான் உனக்கு ஆக்சன் தான் போடுவேன். வர வர இந்த ரோசி செய்யற அட்டகாசம் பொறுக்க முடியல. கொழுப்பு அதிகமாயிடுச்சு. இவளை இப்படியே விடக்கூடாது. துமுறு ஜாஸ்தியா போச்சு. மதர்ட்ட சொல்லி கொட்ட தடக்கலாம். வாங்க. எஸ். சாரி மதர், அந்த ரோசி எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எல்லாரும் அலட்சியப்படுத்துறா. யார் சொல்றதையும் மதிக்க மாட்டேங்கிறா. கனிவோட கண்டிப்பு காட்டுங்க, அன்பால கட்டுப்படுத்துங்க. கனிவு காட்டினா அவ ஏத்துக்கிறதே இல்ல. அவ கூட நாள் பூரா அவஸ்தப்படுறது நாங்க தானே. இல்ல மதர், இந்த 300 குழந்தைங்களுக்கு இல்லாத ஒரு இடத்தை ரோசிக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்கன்னு தான் தெரியல. ரோசியை பாத்துக்க வேற ஆளை ஏற்பாடு பண்றேன். நீங்க போலாம். I said you can go. ரூபி, ஆயா தேவன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க ஏற்பாடு பண்ணு. குட். உன்னுடைய சேவையை பத்தி ரொம்ப உயர்வா எழுதிருக்காங்க. லலிதா, குழந்தைங்களை பராமரிக்க என்னென்ன குணங்கள் வேணும்னு நினைக்கிறேன்? நல்ல மேய்ப்பனுக்கு 4 குணங்கள் வேணும்னு இயேசுநாதரே சொல்லியிருக்காரு. ஆடுகள் பசி எறிஞ்சு உணவளிக்க தெரியணும். நோயுற்ற காலத்துல உதவியா இருக்கணும். அது கொடுக்கிற குரலை வச்சு அது தேவைகளை உணர தெரியணும். வெரி குட். உன்னை பத்தின விவரங்களை நான் தெரிஞ்சுக்கலாமா? மதா, இருந்த உறவு எல்லாத்தையும் இழந்து நிக்கிற ஒரு அநாதனா. இதுக்கு மேல
என்னை எதுவுமே கேட்காதீங்க. எல்லாத்தையும் மறக்கத்தா நான் இந்த வேலையை தேடி வந்திருக்கேன். எத்தனையோ வேலைகள் இருக்கும்போது இந்த வேலையை நீ தேடி வந்ததுக்கு காரணம்? இதுல ஒரு ஆத்ம திருப்தியும் அமைதியும் இருக்கு. இந்த சின்ன வயசுல அப்படி ஒரு அமைதி தேட வேண்டிய அவசியம் உனக்கு என்னமா வந்தது? நான் எல்லாத்தையும் மறக்க நினைக்கிறேன் மதா. இட்ஸ் ஓகே. லலிதா, இந்த ரோஜா மலர்களை பார்க்கும்போது உன் மனசுல என்ன தோணுது? சின்ன வயசுல இத தலையில வச்சு அழகு பார்க்கணும்னு தோணுச்சு. வாழ்க்கையில வெறுப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கணும்னு தோணுச்சு. வாழ்க்கையே மாறி போனதுக்கு பிறகு இந்த அழகான மலருக்கு ஆயுள் ஒரு நாள் தானேன்னு வருத்தம் தொடுது. உயிரில்லாத இந்த மலர்களுக்காக உன் மனசுல இவ்வளவு இறக்கம் தோணுதுன்னா, உயிருள்ள இந்த ஆசிரம மலர்களுக்காக நீ எந்த தியாகத்தையும் செய்வ. இன்னிலிருந்து நீ வேலையில சேர்ந்துடலாம். தேங்க்யூ மதா. குட் மார்னிங் ரோசி. என் பேர் லலிதா. இன்னில இருந்து நான் தான் உன்னை கவனிச்சுக்க போற ஆயா. உனக்கு பேச தெரியாதா? சரி, பரவாயில்ல. இந்தா சாக்லேட். சரி, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சாப்பிடு. என்ன இது தலையெல்லாம் எப்படி இருக்கு? இப்படிதான் அலங்கோலமா இருக்கிறதா? இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை.